தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயத்தில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை பங்கேற்று பேசினார். அப்போது தமிழகத்திற்கு முட்டை பட்ஜெட் என கூறி திமுகவினர் போஸ்டர் அடித்தனர். தமிழகத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 9 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் தென்னை விவசாயிகள் நலனுக்காக நீரா விற்பனைக்கு அங்கு நான் ஆளுநராக இருந்தபோது ஒப்புதல் அளித்தேன். புதுச்சேரியில் கள்ளுக்கடை உள்ளது. டாஸ்மாகை மூடாதவர்கள் கல்லை பற்றி பேசலாமா என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். திமுக ஆட்சியில் 15 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழகம் தத்தளிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்த பின் 74 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி கடன் 4.54 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக அரசு வாங்கிய கடன் 4.96 லட்சம் கோடி ரூபாய். இது தவிர பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை திமுக அரசு வாங்கியுள்ளது. இதையும் சேர்த்து மொத்தம் 15 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்காக இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தனர். இப்போது மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு 5000 ரூபாய் கொடுத்துள்ளனர். அதில் கோடை காலத்திற்காக 2000 ரூபாய் கொடுத்துள்ளனர். இதை வைத்து ஏசி வாங்க முடியுமா என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படவில்லை, யாரோ இயக்குகின்றனர். அதனால் மதிமுகவுக்கு அங்கீகாரமே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதை முன்கூட்டியே அறிந்துதான் திருச்சியில் தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். அதனால்தான் மதிமுகவை காப்பாற்றினோம். தேர்தல் நேரத்தில் நான் யாருக்கெல்லாம் உதவினேனோ அவர்கள்தான் மதிமுகவை அழித்து விடலாம் என எண்ணி என்னை பற்றி அவதூறு பரப்பினர். மதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது. தேர்தல் நிதி வசூலிப்பது எவ்வளவு சிரமம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் திமுகவுக்கு தேர்தல் நிதி திரட்டும் போது நான் பட்ட சிரமம் எனக்கு இன்னும் நினைவில் உள்ளது என்றும் வைகோ பேசியுள்ளார். சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடும் தொகுதி உட்பட 234 வேட்பாளர்களையும் நாளை மறுநாள் திருச்சியில் நடக்கும் மாநாட்டில் அறிவிக்கப் போகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் நாளை மறுநாள் திருச்சியில் மாநாடு நடத்துகிறோம். சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அந்த மாநாட்டில் அறிமுகம் செய்ய உள்ளேன். இந்த தேர்தலில் நான் நிச்சயம் போட்டியிடுவேன். படையை வழிநடத்தி செல்வோரும் களத்தில் இருக்க வேண்டும். அந்த வகையில் நான் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்பதையும் மாநாட்டில் அறிவிக்க உள்ளேன். தமிழகத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடி வரப்போகிறது. இண்டி கூட்டணி வலிமையாக இருக்க முக்கிய காரணம் ஸ்டாலின் தான். அவர் இல்லை என்றால் இண்டி கூட்டணியே இல்லை. அதனால்தான் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் செய்கின்றனர் என்றும் சீமான் பேசியுள்ளார். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கட்சி வளர்ச்சிக்கு பணியாற்றுவோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். இதற்காக மத்திய அமைச்சர்கள் மேலிட தலைவர்களின் சிபாரிசு கேட்டு டெல்லிக்கு வரக்கூடாது என்று தமிழக பாஜக நிர்வாகிகளை டெல்லி மேலிடம் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை திமுக தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்ப கட்டணம் பின்னர் திருப்பி தரப்படும். விண்ணப்ப படிவத்தை தலைமை அலுவலகத்தில் 1000 ரூபாய் வீதம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களுக்கு காது குத்துகிறது திமுக அரசு என விமர்சனம் செய்து அதிமுக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் கடந்த 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது ஆண்டுதோறும் பட்ஜெட் என்ற பெயரில் திமுக அரசு மக்களுக்கு காதுகுத்தி வருகிறது என்று பட்ஜெட்டை விமர்சித்து மாபெரும் காதுகுத்தும் விழா என அழைப்பிதழ் அச்சடித்து அதை ஏந்தியபடி அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தனர். இந்நிலையில் நீட் தேர்வு ரத்து, 5.5 லட்சம் அரசு வேலைகள், 100 ரூபாய் கேஸ் மானியம், மதுவிலக்கு அமல் உள்ளிட்ட
பல கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாமல் மக்களுக்கு காதுகுத்தி வருவதாக விமர்சனம் செய்து அதிமுகவினர் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை தேடி போய் காது குத்துவது போன்ற காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக தரப்பிலும் ஒரு வீடியோ தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான சதி திட்டங்களில் ஈடுபட்டுள்ள ஒரு அமைப்புடன் ராகுலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து லோக்சபா செக்ரட்டரி விசாரித்து வருகிறது என்று அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் பிளாட்டியூ மாகாணத்தில் உள்ள சுரங்கம் ஒன்றில் கார்பன் மோனாக்சைடு விஷவாயு கசிந்ததில் 37 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். சீன தொழிலதிபருடன் ரகசிய சந்திப்பு நடத்திய குற்றச்சாட்டில் பெரு நாட்டின் இடைக்கால அதிபர் ஜோஸ் ஜெரி பதவியேற்ற 4 மாதங்களில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.